டோலக் அவரது பொம்மை. திரு மீர் ஹாஜி காசம், பத்மஸ்ரீ 2026. எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, யாரோடையும் பழக தெரியாது. என் டோலக் பேசும், புரிஞ்சுக்கும். அதான் மக்களுக்கு என்ன அறிமுகப்படுத்துது. அதனால மக்கள் என்ன ஹாஜி ரமக்டோ சாஹிப்னு கூப்பிடுறாங்க. குஜராத்தின் ஜுனாகத் நகரை சேர்ந்தவர் ஹாஜி காசம் மிக இளம் வயதிலேயே தன் தாயை இழந்தார். இசை பின்னணியை சார்ந்த மீர் சமூகத்தைச் சேர்ந்த அவரது தந்தை பல்வேறு நிகழ்ச்சிகளில் டோலக் வாசித்து பிழைப்பு நடத்தி வந்தார். சிறுவன் ஹாஜி காசம் தன் தந்தையைப் போலவே டோலக் வாசிக்க கற்றுக்கொண்டு அவருக்கு நிகராக வாசிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பயிற்சி செய்தான். இளம் பருவத்தில் அவர் பகல் நேரங்களில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்தார். அவர் தன் தந்தையுடன் சேர்ந்து பஜன்களையும் பிற இசை வடிவங்களையும் வாசித்தார். அவர் நவராத்திரியின் போது புகழ்பெற்ற திவாலி பெண்ணுடன் தனியாகவும் வாசித்தார். புகழ்பெற்ற நாட்டுப்புற பாடகர் பிரான்லால் வியாஸ் கலந்து கொண்ட ஒரு கச்சேரியில் அவர் தன் தந்தைக்கு பதிலாக கலந்து கொண்டது அவரது வாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. ஒருத்தர் எங்க அப்பாட்ட சொன்னாரு, உங்க பையன் காசம் உன்னை விட நல்லா வாசிக்கிறான்னு. அதுக்கு எங்க அப்பா சொல்லிட்டாரு, இவனை நீயே வச்சுக்கன்னு. ஹாஜி காசம் பிரான்லால் வியாசுடன் 50 ஆண்டுகள் இணைந்து பணியாற்றினார். அவர்களின் இசை திறமையால் அவர்களுக்குள் ஆழமான அன்பு உருவானது. இவ்வாறு ஹாஜி பஜன், கவ்வாலி மற்றும் கஜல் வாசிப்பதில் ஒரு மேஸ்ட்ரோ ஆனார். ஒரு தனித்துவமான பாணியை உருவாக்கி டோலக்கை ஒரு முன்னணி தனி வாத்தியமாக மாற்றினார். வறட்சி காலத்தில் குஜராத்தில் மாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. அவற்றுக்கு உணவளிக்க புல்லோ வைக்கோலோ இல்லை. ஹாஜி காசம் ஒரு கோசாலை நிகழ்ச்சியை தொடங்கினார். பசுக்களுக்கு தீவனம் வாங்குவதற்கான நிதியை திரட்டுவதற்காக அவர் சுமார் 30,000 நிகழ்ச்சிகளை நடத்தினார். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பத்மஸ்ரீ விருத நான் ஒரு பெரிய ஆசீர்வாதமா நினைக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட இந்த மரியாதைக்கு நான் எல்லாருக்கும், இந்த நாட்டு மக்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். திரு மீர் ஹாஜி காசம், பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.